ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் மெனு கருங்கக்கிழங்கு வெங்காயம் தக்காளி தொக்கு, அப்பளம், கருங்கக்கிழங்கு ஃப்ரை, ரொம்ப ஸ்பெஷல் ரவா புட்டு, பச்சை சுண்டக்காய் கடையல், சாதம். சொல்லுங்கண்ணா. சூப்பர் சித்ரா, லஞ்சே வேணா சித்ரா, இவ்வளோ மெனு ஏன் சித்ரா பண்ண? இந்த ரவா ஒரு புட்டு போதும். லஞ்சுக்கு இது பத்தாது. இது வந்து ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு, டின்னர் டைமில், இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லை ஒரு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்ல கூட இதை சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கூட பறிப்பது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்காது. ஸ்கூல் கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு குழந்தைங்களுக்குல. சரி, டக்குன்னு சொல்லி இது எப்படி பண்ண? நீ பண்ணும்போது வந்து எடுக்க முடியல என்னால். சரி சொல்லு. ரவையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து அதுக்கு கொஞ்சம் ஓரளவு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்க சொல்லி நம்ம வந்து ஆவி கட்டணும். ஆவி கட்டி ஒரு தடவை நல்லா ஆவி கட்டி எடுத்துட்டு திருப்பி அதை உதுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை டபுள் டைம் பண்ணோம்னா நல்லா உதிரியாக வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், முந்திரி நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே, பாதாம் எல்லாமே போட்டு, தேங்காய் துருவி போட்டு, நெய் கொஞ்சம் போடணும், சக்கரை போடணும், ஏலக்காய். அந்த ரவையை ஆவி கட்டி எடுத்துட்டு அதில் எல்லாமே கலந்துட்டா ரவை போட்டு ரெடி. செம ஈஸி இல்லை? ஆமாம், சூப்பராக பாபு. இல்லை, இப்படியே நீயே சாப்பிட்டா எங்களுக்கு எங்கே இருக்கும்? நீயே தான் சாப்பிட்ற. அதே தான். ஏன்னா நீ கொஞ்சம் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவேன், கொஞ்சம் வெஜ்ஜாக சாப்பிடுவேன், கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். பத்தாது எனக்கு. ஏ பாபு, ரவை புட்டில் வாழைப்பழம் போட்டு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கொடுத்துரு. எப்பவுமே கொடுக்க மாட்டேன், கொடுக்கறதையும் பிடிக்கணும் போற. இதே குழப்பம் வச்சுனுக்கிறேன். ஏய், முதல்ல நீ டார்ச்சர் பண்ண, அடுத்து நீ பெத்து போட்டதெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுது. நீ எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட்ற விஷயத்துல நான் அசிங்கமே பார்க்க மாட்டேன்டா. உன் வாரிசே இப்படிதான் டார்ச்சர் பண்ணுமா? இவெல்லாம் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இப்படி தான் கலாய்ப்பான், கண்டுக்காதீங்க. வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் அதே டைம் அளவாக சாப்பிடுங்க.